கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அடியேனும் இந்த இடத்துல கர்த்தர் நிப்பாட்டினதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகுதியே இல்லாத என்னை ஆண்டவர் தகுதிப்படுத்தி இந்த இடத்துல நிறுத்தியிருக்காரு. நம்ம எல்லாரும் நீதிமான்களாக இருக்கிறோன்னா அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டால் தான் நம்ம நீதிமான்கள். இன்றைய நாளில் செய்தியோட தலைப்பும் நீதிமான் தான் நான் எடுத்திருக்கேன். அம்மாவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாலே இந்த நீதிமான்கிறத எடுத்து வச்சுருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அம்மாவோட வசனம் பார்த்தீங்கன்னா நீதிமானோட வசனத்தை தான் பேசினாங்க அம்மா. இன்றைக்குள்ள வசனம் நம்ம நீதிமானாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், நீதிமானாக எப்படி இருக்கணும், நீதிமான் யாரெல்லாம் நம்ம வேதத்தில் இருக்காங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா, இந்த அருமையான மதிய வேளையில் ஆண்டவரே, இந்த 7வது மாதத்தில் 2025 வருஷத்தில் 19ஆம் தேதியில் அப்பா இப்படிய சமூகத்தில் எங்களை வைத்திருக்கீங்கப்பா. எவ்வளோ பெரிய சுத்த கிருபை ராஜா. ஆண்டவரே, எத்தனை பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா. ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா, உங்களுடைய இரத்தத்தால் நாங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வேதத்தில் சொல்லியிருக்கிறது ராஜா. நாங்கள் யாருமே ஆண்டவரே நாங்கள் நீதிமான் இல்லைப்பா, எல்லாரும் பாவிகள் ராஜா. ஆண்டவரே மெய் தெய்வத்தை ஆண்டவரே நாங்கள் துதிக்காமல் இருக்கிறது பாவம் என்று உங்களுடைய வேதத்தில் சொல்லியிருக்கிறது ராஜா. ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே, நாங்கள் அப்படி துதிக்கிறவர்களாய் காணப்படணும். நாங்கள் எப்படி நீதிமான்களாக இருக்கோன்னு சொல்லி எங்களிடத்துல பேசுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குற ஈசப்பா. ஆண்டவரே, அவங்க மனதில் உள்ள குழப்பங்கள், மனதில் உள்ள தேவைகள், ஆண்டவரே போராட்டங்கள் எல்லாம் அப்பா உங்களுடைய வார்த்தையினால் அப்பா விலைக்கு நீங்கள் ஆண்டவரே அவங்கள வழி நடத்துங்கப்பா. அடியேன்னு மறைத்து நீங்கள் பேசுங்க கர்த்தாவே. உங்களுடைய தயவுள்ள கரம் அப்பா, உங்களுடைய தயவுள்ள வார்த்தை, உங்களுடைய வல்லமுள்ள வார்த்தை அந்த இடத்துல ஆண்டவரே தொனிக்கட்டும் ராஜா. நாங்கள் ஒன்றுமே இல்லை ராஜா, நாங்கள் வெறும் களிமண். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறப்பா. நீங்கள் குயவன் ராஜா. எங்களை உங்களுடைய கரத்தினால நல்ல பாத்திரமாக நீங்கள் வரைந்து கொள்ளுங்கப்பா. இங்கே வருகின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்கள் நல்ல பாத்திரமாக அவங்க வளைந்து கொள்ளுங்க. ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கணும் ராஜா. தான் களிமண் என்று சொல்லி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும்ப்பா. அப்படிப்பட்ட அப்பா இருதயத்தை நீங்கள் கொடுங்க ஏசப்பா. கடிதமான இருதயத்தை சதையான இருதயமாய் மாற்றுங்க ஏசப்பா. பிசாசு அப்பா, பொல்லாத பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வரான், வேற ஒன்றுக்கும் வரவில்லை என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அப்படிப்பட்ட காரியங்களை ஒவ்வொருவரும் கண்டுகொள்ளணும் ராஜா. நாங்கள் நீதிமான்களாய் எண்ணப்படணும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை எங்களுக்கு தாங்க ராஜா. உங்களுடைய தயவுள்ள வார்த்தை எங்களோட பேசட்டும்பா. உங்களுடைய மெல்லிய சத்தம் நாங்கள் கேட்கணும் ராஜா. அப்படிப்பட்ட கிருபைகளை இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சிறு பிள்ளை முதல் பெரியவர் வரை நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே நீங்கள் வெளிப்படுவீராக. அரியணை மறைத்து நீங்கள் பேசுங்க. துதி கனம் மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களால பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடலை பாடி நான் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்குறேன். அந்த பாடலை பாட சொன்னாங்க. ஏன்னா நம்ம ஊழியத்தில் ஆண்டவர் இந்த இடத்துல வைத்திருக்கிறது நம்முடைய கிருபை கிடையாது, அவரோட அழைப்பு தான். ஆமாம், அதனால் இந்த பாடலும் பார்த்தீங்கன்னா அம்மா சொன்னது தான். அதுவும் கரெக்டாக அந்த பாடலும் பொருந்திருக்கு. பார்த்துக்கோங்க, பாட்டு படிக்கிறேன். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. அருகினில் தயங்கி நடை பயின்றே. அருகில் தயங்கி நடை பயின்றேன். பிணைவாயென முன் சொன்னார்,
பின்னே வா என முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. ஆமென். அறிவில் குறைந்தவனான் அன்றே அதை தெரிந்தும் அழைத்து என்றார். அறிவில் குறைந்தவனான் அன்றே அதை தெரிந்தும் அழைத்து என்றார். அறிந்தவர் செருக்கினை அகற்றிடவே, அறிந்தவர் செருக்கினை அகற்றிடவே பின்னை அழைப்பின் வா என்றார். பின்னே அழைப்பேன் வா என்றார். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. குறைகள் நிறைந்தவனான் அன்று அதை தெரிந்து அழைத்தென்றே. குறைகள் நிறைந்தவனான் அன்றோ அதை தெரிந்து அழைத்தேன் என்றே. கருவினில் இருந்துன்னை தெரிந்தவனா, கருவிலில் இருந்துன்னை தெரிந்தவனான் பின்னே நான் உன்னை மான் சென்றே. பின்னே வா என முன் சென்றே. அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. அழைப்பின் குரல் கேட்டேன் என் ஆண்டவர் என உணர்ந்தே. அருகினில் தயங்கி நடையுந்தே பின் வா என முன் சென்றார். பின் வா என முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. அல்லேலூயா. கொஞ்சம் ராகம் சரியா வரல, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. பாட்டு படிச்சு தான் வந்தேன், ஆனால் இங்கே வந்தவுடனே அந்த இங்கே படிக்கிற பாடலாம் வந்தவுடனே அந்த ராகம் கொஞ்சம் இதாயிடுச்சு. சரி, எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 34 அதிகாரம் 19 வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். ஆமென். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆமென். நீதிமான்களுக்கு அநேக துன்பங்கள் வருது, நம்ம பார்க்குறோம். நம்ம நீதிமான்களாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நீதிமான்களாக இருந்தால் நம்ம பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இந்த உலகத்தில் உண்டு. அதிலிருந்து நம்ம எப்படி வெளியே வரணும், அதிலிருந்து எப்படி வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எப்படி வெளியே வந்தாங்கங்கிறத நம்ம பார்க்கிறோம். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவர் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். ஆமென். நம்ம நீதிமான்களாக இருக்கிறதுக்கு நம்ம ஆண்டவருக்கு முதலாவது நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நம்ம பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாடு காலத்தில் பார்த்திங்கன்னா ஆதியாகமம் 6 அதிகாரம் 8 வசனம். நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா யோனா தன்னுடைய ஆண்டவரோட சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சார். நோவா அவர் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம நீதிமான்களாக எண்ணப்பட்டார். 6 அதிகாரம் 8 வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது. ஆனால் நோவா தான் அந்த காலத்தில் நீதிமான எண்ணப்பட்டார். 9 வசனம். நோவா தன் காலத்தில் இருந்தவருக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார்.
அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிருபையும் அவரோட கிருபை தான் நம்மளை நீதிமானாக ஆக்குது. அவரோட இரத்தத்தால் தான் நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படுதோம். அதுக்காக தான் அவர் இரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் வந்து இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தம் நமக்கு மீட்பை தருது. அதை நம்ம விசுவாசிக்கணும். நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்மளும் நீதிமான்களாக எண்ணப்படுவோம். அப்படி தான் அந்த காலத்தில் நோவா இருந்தார். ஆனால் நம்ம நீதிமான்னு சொல்லி சும்மா இருக்காமல் அவர் ஆண்டவரோட தொடர்ந்து உறவில் இருந்தார். தினமும் ஜெபம் பண்ணாரு. ஆண்டவரோட சத்தத்தை கேட்டாரு. இந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம நீதிமான்களாக இருக்கணும்னா ஆண்டவரோட கிருபை நமக்கு முதலாவது கிடைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட தொடர்புலே இருக்கணும். நம்ம அநேகருக்கு பலவிதமான வேலைகள் இருக்கும், பலவிதமான கமிட்மெண்ட்டு, சில காரியங்கள் இருக்கும். ஆனால் நம்ம ஆண்டவரோட நம்ம எப்படி இருக்கிறோம்? காலையில் எழுந்து வேதம் வாசிக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோமா? நம்ம காரியங்கள் எல்லாவற்றையும் முதலாவது ஆண்டவர்கிட்ட சொல்லி நம்ம செயல்படுறோமா? ஆனால் நோவா அந்த காலத்தில் அப்படி செயல்பட்டார். எதுனாலும் ஆண்டவர்கிட்ட சொன்னார், எல்லா காரியத்தையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினார். ஆனால் அந்த நேரத்திலையும் பூமியில் உள்ள மக்கள் மிகுந்த பாவம் செய்துதான் இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் மிகுந்த வருத்தத்தோட மனிதனை படைத்ததுக்காக அவர் மன வருந்தினார். ஏன் இவங்களை படைச்சோம், ஏன் இவங்களை உருவாக்கணும்னு சொல்லி மன வருந்தினார். அப்படிப்பட்ட உலகமாக தான் அந்த காலத்துலையும் இருக்குது. இப்பவும் நிறைய பாவங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. ஏன்னா சத்துரு ஒவ்வொருவரையும் வஞ்சித்து சிந்தனையில் பாவத்தை உண்டு பண்ணுறான். சிந்தனையில் பாவத்தை உண்டு பண்ணவன் அதை அவங்க நடப்பிக்காங்க. அப்படிப்பட்ட கிரியைகளை சத்துரு அவங்க கூட இருந்து செய்கிறான். அப்படிப்பட்ட கிரியைகளுக்கு நம்ம விலகி போகணும்னா, அப்படிப்பட்ட சிந்தையில இருந்து நம்ம பாதுகாக்கப்படணும்னா நம்ம ஆண்டவரோட தொடர்பில் இருக்கணும். அதான் நோவா அந்த காலத்தில் ஆண்டவரோட சஞ்சரித்து கொண்டிருந்தான்னு போட்டிருக்கு. அவரோட கிருபை கிடைச்சிது. அப்போ ஆண்டவரோட அவன் சஞ்சரிச்சுட்டு இருந்தான். அப்போ அவன் நீதிமானா எண்ணப்பட்டிருந்தான். நம்ம இந்த காலத்தில் எப்படி இருக்கிறோம்? நம்ம நீதிமானா எண்ணப்படுகிறோமா? அவருடைய இரத்தத்தை நம்ம மீட்பை நம்ம பெற்றுக்கொள்றவர்களாக காணப்படுகிறோமா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ல காரியங்களுக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படிஞ்சான் நோவா. பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நிறைய பேர் பாவம் செஞ்சாங்க. அப்போ ஆண்டவர் அவங்கள அழிக்கிறதுக்காக அவர் இது பண்ணுறாரு. அப்போ அவன் நோவா கீழ்ப்படிஞ்சதுனால அவனுடைய சந்ததிகளும் கீழ்ப்படுகிறது. அவன் சந்ததிகளும் ரட்சிக்கப்படுறாங்க. நம்ம வீட்டில் நம்ம ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சு ஆண்டவரோட நீதிமான்கிறத அவருடைய இரத்தத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா அந்த அதில் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க, நம்ம இரத்த உறவில் உள்ளவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? பாதுகாக்கப்படுறாங்க. அதான் அங்கே நடக்குது. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சாரு. அந்த மக்களை ஃபுல்லாக ஆண்டவர் அழிக்கணும்னு சொல்லும்போது ஆண்டவர் இவங்களை மட்டும் தப்பிப்பதற்கும் இவங்களோட குடும்பத்தை மட்டும் தப்பிப்பதற்கும் ஆண்டவர் சொல்ல காரியங்கள் எல்லாம் கீழ்ப்படிஞ்சாரு. ஒரு பேழை செய்ய சொன்னார் ஆண்டவர். அது எப்படி, எவ்வளவு உயரம், எவ்வளோ அகலம், எவ்வளோ நீளம், எல்லாவற்றையும் ஆண்டவர் எப்படி சொல்கிறாரோ அதே மாதிரி செஞ்சார். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டவர் நமக்கு வேதத்தை கொடுத்துருக்காரு, வார்த்தையை கொடுத்துருக்காரு. இந்த வார்த்தையை நம்ம உங்கள்கிட்ட சொல்கிறோம், ஒரு மூலமாக ஆண்டவர் பேசுகிறாரு. அப்பவுமே நம்ம கீழ்ப்படியலை. ஆனாலும் அந்த காலத்தில் வேதம்லாம் கிடையாது. ஆண்டவரோட தொடர்புல தான் இருந்தார். அந்த நேரத்தில் ஆண்டவர் பேசும் பொழுது கீழ்ப்படிஞ்சாங்க பாருங்க. ஆபிரகாம் அப்படி தான் கீழ்ப்படிஞ்சார். தன் சொந்த பிள்ளைய அவர் பலியிடுறதுக்காக அப்படி தான் கீழ்ப்படிஞ்சார். தன் சொந்த பிள்ளைய அவர் பலியிடுறதுக்காக கொண்டு போகிறாரு. ஆண்டவரோட சத்தம் தான். அப்போ அவங்க மனதில் ஏற்படுகிற சத்தம் தான் அவங்களுக்கு கீழ்ப்படிதல் வைக்கும். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்தார் பூமியில், நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக மரித்து நமக்காக உயிரோடு இருக்கார், திரும்ப வருவாருன்னு சொல்லி வேதத்தில் எழுதி கொடுத்துருக்கு. எல்லா காரியமும் நம்ம கையில் இருக்குது. ஆனால் நம்மகிட்ட விசுவாசம், நம்ம நீதிமானாக நம்ம வர்றதுக்கு யோசிக்கிறோம். அதை தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ அவர் விசுவாசித்தார். அதை அவர் பெற்றுக்கொண்டு அதை நடப்பிக்கும் போது ஆண்டவர் அவங்க மேலே பிரியமாக இருந்தாங்க. எல்லா காரியத்தையும் அவங்க மூலமாக ஆண்டவர் நிறைவேற்றினார். இந்த காலத்திலையும் நம்ம ஆண்டவரோட வார்த்தைகளை கேட்டு நம்ம செயல்படும் போது ஆண்டவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அந்த காலத்தில் நோவாவை மட்டும் நீதிமான தேர்ந்தெடுத்து அவரை பிள்ளைகளையும் அவங்க கூட உள்ள எல்லா மிருக ஜீவன்களையும் பாதுகாத்தார். அவர் சொல்கிறாரு, பேழைகளை செய்வதற்கும் அதுக்கப்புறம் அந்த அவங்க அவங்களோட பிள்ளையோட பிள்ளைங்க எல்லாருமே பேழைக்குள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் பாதுகாக்கப்பட்டாங்க. 40 நாள் மழை பெய்யுது. அங்கே அக்கிரமம் செஞ்சவங்க, பாவம் செஞ்சவங்க மற்றும்
அவர் சொல்றாரு நோவா, அவங்கலாம் நீங்க ஆண்டவருக்குள்ள வாங்க, ஆண்டவர் மழையினால இந்த காரியங்கள உங்கள அழிக்க போறாரு, நீங்க பாவத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க யாருமே கேட்கல. இந்த காலத்துலயும் அப்படிதான் நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். ஆண்டவரோட வருகை சமீபம். நீங்க பாவத்திலிருந்து வெளியில வாங்க, மனம் திரும்புங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுன்னு சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்னால ஆண்டவர் சொல்றாரு. இப்பவும் நமக்காக அவர் பொறுமையா காத்துட்டு இருக்கிறாரு. நம்ம மனம் திரும்புறவர்களா காணப்படணும். இல்லைன்னா ஆண்டவர் வருகையில நம்ம கைவிடப்பட்டுருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ உலகத்துல நடக்கிற காரியங்கள பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. ஒரு குண்டு போட்டாலே உலகம் ஃபுல்லா அழிஞ்சிரும். அப்படிப்பட்ட குண்டுகள எல்லாமே கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க உலகத்துல. ஆனா நம்ம ஆண்டவரோட சத்தத்த கேட்கணும், மனம் திரும்பணும். அவர் வந்தா நம்ம என்ன செய்வோம்? அவரு தான் மெய்யான தேவன், நமக்கு சத்தியம்லாம் சொல்லப்படுது. நம்ம எப்படி இருக்கிறோம்? அந்த நோவா காலத்துல இருந்த மாதிரி, அவங்கள மாரி இருக்கிறோமா? இப்போ நம்ம நீதிமானா மாற்றப்பட்டிருக்கிறோமா? ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தி மரிச்ச அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றிருக்கோமா? ஆண்டவர் வருகை சமயம் நம்ம எப்படி காணப்பட போறோம்? அவர் எப்படி வர்றாருன்னு யாராலயும் சொல்ல முடியாது. ஒரு நாளிகையில வந்து முடிஞ்சிரும் அந்த வருகை. அதனால நம்ம ஆயத்தப்படுவோம். அந்த கடைசி கால அடையாளங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. நோவா காலத்துல எப்படி அவங்க பேழைக்குள்ள அவங்க பாதுகாக்கப்பட்டாங்களோ, நம்ம நீதிமான்களா ஆக்கப்பட்டா நம்மளும் அப்படி பாதுகாக்கப்படுவோம். இந்த நேரத்துல அந்த வார்த்தைகள நமக்கு ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேதத்துல யோபு வந்து இருந்தாரு. அவருக்கும் அநேக பாடுகள் தான். ஏன்னா அவர் வந்து உத்தமனும் சன்மார்க்கனுமா இருந்தார் யோபு. யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஆ, யோபு பார்த்தீங்கன்னா, ரொம்ப உத்தமனும் சன்மார்க்கனா இருந்தான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாரு. அவன் மேல தான் பிசாசோட கண்ணு இருந்துச்சு. யோபு மேல தான் என்ன செஞ்சுச்சு? பிசாசோட கண்ணு இருந்தது. அ அவனோட அ எல்லா காரியத்தையும் பிசாசு பார்க்கிறான். ஆனா ஆண்டவரு பிசாசு சொல்றான், அவனுக்கு எல்லாம் கொடுத்ததுனால தான் அவன் இப்படி உத்தமனா இருக்கான் அப்படின்னு சொல்லி, அ யோப குறித்து பிசாசு ஆண்டவர்ட்ட சொல்றான். அப்போ பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அவன் உத்தமனா இருக்கிறதுக்கு ஜீவன மட்டும் நீ வச்சுட்டு, மிச்சம் எல்லா காரியத்தையும் நீ சோதிச்சு பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுமதி குடுக்குறாரு. அப்படி அனுமதி குடுக்கும்போது, அவனுடைய பார்த்தீங்கன்னா, நெறைய அவனுக்கு ஒட்டகங்கள், மாடுகள் மற்றும் எல்லா வேலைக்காரங்க எல்லாருமே இருந்தாங்க. அ எல்லாமே அவனுக்கு ஒரே ஒரு நிமிடத்தில எல்லாமே ஒரு ஒரு வாரத்துக்குள்ள எல்லாமே ஒவ்வொன்னா இழந்து போறான். பார்த்தீங்கன்னா, ஒட்டகங்கள் காணாம ஒட்டகங்கள் இறந்து போகுது. ஆடு, மாடுகள் எல்லாம் இறந்து போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ அவனுடைய பிள்ளைங்களும் மரிச்சு போறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கு. அதில பார்த்தீங்கன்னா, அவனுக்கு உடம்பு ஃபுல்லா வியாதி. அ அவன் உடம்பு ஃபுல்லா சொரிஞ்சு சொரிஞ்சு உடம்பு ஃபுல்லா அந்த குஷ்டரோகம் மாரி வந்துருது. இந்த மாரி காரியங்கள்லாம் அவனுக்கு நடக்குது. ஆனா, அப்பவும் அவன் என்ன செய்றான்? உத்தமத்தில அவன் நிலைச்சிருக்கிறான். பிசாசு என்னெல்லாமோ சோதனை குடுத்து பார்க்குறான். எல்லாத்தையும் அவன்ட்ட இருந்து எடுத்து பார்க்குறான். அப்படி இருந்தும் யோபு ரொம்ப உத்தமனா இருந்தான். உத்தமனா இருக்கும் பொழுது, அப்போ வந்து பிசாசானவன் வந்து அ இவ்வளவு சோதனை பண்ண பிறகும் அ அவன் சலிக்கல, உத்தமனா இருக்கும் பொழுது, ஆண்டவர் அவனோட பேசினாரு. அவனுடைய எல்லா காரியத்தையும் ஆண்டவர் திரும்ப ரெட்டிப்பா குடுத்தாரு. அப்போ நம்மளும் நம்முடைய காரியங்கள்ல என்ன இழப்புகள் இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன சோர்வுகள் இருந்தாலும் சரி, நம்மளும் இந்த உத்தமத்திலயும், நீதியிலயும் நம்ம தவறாம இருக்கும் பொழுது, ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நம்ம இழந்த காரியத்தை ரெட்டிப்பா தருகிறவரா இருக்கிறார். நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம முதல்ல சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவருக்குள்ள பலப்படுறவர்களா காணப்படணும். ஒரு காய்ச்சல் வந்துச்சா, ஒரு தலைவலி வந்துச்சா, உடனே ப உடம்பு பலவீனமா ஆயிருச்சா, வலி இருக்கா, உடனே சோர்வு வரக்கூடாது. ஆண்டவர்ட்ட துதிக்கணும். அ ஆண்டவர் என்ன ஒரு திட்டம் வச்சிருக்காரு, நம்ம குறித்து அவரை மீறி எதுவுமே நடக்காது. அதான் யோபு அதில தான் வைராக்கியமா இருந்தான். அவரை மீறி எந்த திட்டமும் நடக்காதுன்னு சொல்லி அவன் ஆண்டவருக்கு மேல ஜீவனோட இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யோபு தன் சகோதரருக்காக ஜெபம் பண்ணான். நம்ம ஜெபம் பண்றதையும் விட்டுறக்கூடாது. நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ காரியங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ போராட்டங்கள் இருந்தாலும், நம்ம ஜெபம் பண்ற காரியங்கள மட்டும் நம்ம விடக்கூடாது. அதை உறுதியா பிடிச்சுக்கொள்ளணும். அப்படி உறுதியா பிடிக்கும் பொழுது, நம்முடைய எல்லா காரியத்தையும் ஆண்டவர் மாற்றுகிறவரா இருக்கிறார். ஆனா பிசாசானவன் நம்மள எப்படிலாம் வஞ்சிக்கலாம்னு சொல்லி, அப்படி நம்மட்ட இருக்கிற முக்கியமான காரியங்கள் ஃபுல்லா வஞ்சிப்பான். ஆனாலும் நம்ம உத்தமனா ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருக்கும் பொழுது, அந்த இதுலலாம் நம்ம ஜெயம் பெறும் பொழுது, அது ரெட்டிப்பான காரியங்களா ஆண்டவர் நமக்கு தருகிறவரா இருக்காரு. யோபு வாழ்க்கையிலும் அப்படிதான் ஆண்டவர் ரெட்டிப்பான காரியங்கள கொடுத்தாரு. எல்லாத்தையும் அவனுக்கு திரும்ப கொடுத்தாரு. அவன் மிகுந்த மகிழ்ச்சியுள்ளவனா காணப்பட்டான்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா நீ 43:2. தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமா. நம்ம நீதிமானா இருந்துட்டோம்னா, நம்ம தண்ணீர் மேல் நடக்கும்பொழுதும் அது நம்ம மேல பரலாது. நம்ம பிரச்சனைகள், போராட்டங்கள் இதான் நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நம்ம மேல அப்படியே புரண்டு நம்மள கவுத்தி போடுற மாதிரி இருக்கும். ஒரு காரியங்கள செய்யும்பொழுது பயங்கர காரியம் நம்ம மேல வரும். ஆமா, நம்ம ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுத்து நியமத்துல ஒப்பு கொடுத்தா, ஆண்டவர் எல்லா காரியத்தையும் விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். எல்லா காரியத்தையும் நம்ம ஒப்பு கொடுக்கிறவராக காணப்படணும். அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம தீயில நடக்கும்போது கூட முடி கூட கருகிறது இல்லைன்னு ஆண்டவர் போட்டிருக்காரு. தீ எவ்வளோ பயங்கரமான காரியம். அது வந்து நம்ம கிட்ட போனாலே சுடுற மாதிரி இருக்கும். ஆனா அதுலயும் ஆண்டவர் நம்மள பாதுகாக்கிறவராக இருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர் வந்து பொற்சிலையை வணங்க சொன்னாங்க. ஆனா அவங்க ஆண்டவர் நாமத்தை உயர்த்தினாங்க அந்த இடத்துல. அவங்க தீயில 7 மடங்கு தீ ஜுவாலைகள் அதிகமா ஆக்கப்பட்டு உள்ள தூக்கி போடப்பட்டாங்க. ஆனாலும் அவங்க முடி கூட கருகுதில்லை. இதெல்லாம் நடந்த காரியங்கள். ஆண்டவருக்காக நின்ன பிள்ளைங்களுக்கு நடந்த காரியங்கள். நம்மளும் இந்த காலத்துல ஆண்டவருக்காக வைராக்கியமா நிற்கும் பொழுது ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நமக்கு நடப்பிக்கிறவராய் காணப்படுகிறார். நம்ம விசுவாசம் தான், நம்ம வைராக்கியமுள்ள விசுவாசம் நம்மளை விடுவிக்கும். விசுவாசம் உள்ளவருக்கு எல்லாம் கூடும். நம்ம அப்படி விசுவாசம் உள்ளவர்களாக காணப்படணும். நம்ம மேல அக்கினி ஜுவாலை இருந்தாலும் அது நம்மளை பற்றாதுன்னு போட்டிருக்கு. எந்த காரியமா இருந்தாலும் அக்கினி போல பிரச்சனைகள் இருக்கு. அக்கினியில நிக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, நான் நெருப்புல நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுல பாத்தீங்கன்னா, நான் நெருப்புல நிக்கிறேன், எனக்கு என்ன செய்ய அப்படின்னு பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம நீதிமானா அவருடைய இரத்தத்தை நம்ம பரிசுத்த இரத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த இரத்தத்தை நம்ம மேல நம்ம அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நமக்காகத்தான் அவர் மரிச்சாரு, நமக்காகத்தான் இரத்தம் சிந்தினாரு, நம்முடைய பாவங்களுக்கு அக்கிரமங்களுக்காக தான் அவர் அடிக்கப்பட்டாருன்னு சொல்லி நம்ம பாவங்களை ஒப்பு கொடுத்து நம்ம அதை வந்து நம்ம சொந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம நீதிமான்களை எண்ணப்படுறோம். அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்களை எண்ணப்படுறோம். அப்படி உள்ளவங்களுக்கு நம்ம தண்ணீர் போல பிரச்சனைகள், கடலில் எப்படி அலைகள் அடிக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனாலும் நம்மளை மூழ்கடிக்காது. ஏன்னா தண்ணீர் மேலே நடந்த தேவன் நம்மளோடு இருக்கிறார். அவர் கடலில் நடந்தார். பேதுரு அவர் நடக்கும்போது ஆண்டவர் நடக்கிறத பார்த்து நானும் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கரம் பிடித்து நடந்தார். ஆனால் அவர் வந்து தண்ணீரை பார்த்தாரு, ஆண்டவரை பார்க்கல. நம்மளும் பிரச்சனைகளை பார்த்தாச்சுன்னா அமிழ்ந்து போயிடுவோம். இந்த மாதிரி காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நேரத்தில் அதுக்காக தான் நம்ம அழைக்கப்படுறோம். ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய எல்லா காரியத்தையும், அவருடைய கட்டளைகள், அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அன்பு, சமாதானம், அந்த ஆவியின் கனிகள் நம்ம பெற்றுக்கொள்வதாக காணப்படும் பொழுது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நம்மளை நீதிமான்களாக ஆக்கப்பட்டு நம்மளை எல்லா பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும்போது எல்லா காரியத்தையும் நமக்கு கூட கொடுக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். நம்ம எப்படி தேடுறோம் ஆண்டவரை? அதிகாலையில் முதல்ல எந்திச்சு ஆண்டவரை தேடுறோமா? நம்ம பிள்ளைகளை தேட வைக்கிறோமா? வேதத்தை வாசிக்கிறோமா? இரவு படுக்கும் பொழுது நம்ம ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறோமா? அந்த மாதிரி காரியங்களை நம்ம சரிப்படுத்திக்கிட்டோன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் கூட கொடுக்கிறவராக இருக்கிறார். உன் மன விருப்பத்தின்படி உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம மன விருப்பம் என்ன? நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நமக்கு நல்லா சுகம் கிடைக்கணும், நம்ம போகிற ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சோன்னா அந்த காரியத்தில் அந்த காரியத்தில் நமக்கு ஜெயம் கிடைக்கணும். அப்படிங்கிற காரியம்தான். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க செய்கிற காரியங்களை ஜெயம் கிடைக்கணும், 4 பேருக்கு முன்னால் நம்ம மதிப்பாக இருக்கணும், நம்ம வெட்கப்படக்கூடாது. இந்த மாதிரி காரியங்கள்லாம் நமக்கு நடக்கணும்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், மிச்சத்தை எல்லாம் கூட கொடுக்கப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உன்னை போல் பிறரை நேசி என்று தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நம்மளை எப்படி நேசிக்கிறோம் அதே மாதிரி பிறரை நம்ம நேசிக்கிறவர்களாக காணப்படணும். நம்மகிட்ட ஒரு 2 பொருள் இருக்குன்னா ஒரு பொருளை அவங்களுக்கு கொடுக்குறவர்களாக காணப்படணும். அப்படி கொடுக்கும் பொழுது நீங்கள் எந்த அளவில் கொடுக்கீங்களோ நீங்கள் கொடுத்து பாருங்களேன். ஆண்டவர் ஒருத்தருக்கு கொடுத்தா அது அப்படியே ஆண்டவர் நமக்கு திரும்ப அதிகமாக கொடுப்பாரு. அதை தான் ஆண்டவர் உன்னை போல் பிறரை நேசி என்று சொல்லியிருக்கிறார். ஒரு கஷ்டம், ஒரு சூழ்நிலை, ஒருத்தங்க அந்த சூழ்நிலையில் கடந்து வராங்கன்னா நம்ம கொடுக்குறவர்களாக காணப்படணும். நமக்கிட்ட
இருந்துட்டு நமக்கே காணாத அப்படின்னு யோசிக்கக்கூடாது. நம்மகிட்ட 2 பொருள் இருக்குன்னா, ஒரு பொருள் அவங்களுக்கு கொடுத்து, அவங்களோட கஷ்டத்திலயும் நம்ம என்ன செய்யணும்? பங்கெடுத்துக்கிடணும். இப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மள நீதிமான்களா ஆக்கப்பட்டு நம்மள ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்கள், சாபங்கள் இந்த மாதிரி காரியத்துல இருந்தெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை கொடுக்காரு. அப்போ வந்து உங்க சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நம்மள ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு காரியங்கள சொல்லி நம்மள கடிந்து கொள்ளும்போது, அவங்க மேல நம்ம கோவப்படாம பொறுமையா இருக்கிறத ஆண்டவர் சொல்றாரு. அன்பு செலுத்தினா தான் எல்லா காரியத்தையும் ஜெயிக்க முடியும்னு சொல்லி தான் ஆண்டவர் அந்த சிலுவையில அவர் அன்பா இருந்தார். அவர் காரி துப்புனாங்க, சிலுவையில அறைஞ்சாங்க. அவருடைய எல்லாத்தையும் உடையெல்லாம் கழட்டி அவங்க அவர அவமானப்படுத்தினாங்க. எவ்வளோ பெரிய காரியங்களையும் செஞ்சியும் அவர் எல்லாத்தையும் சகிச்சாரு. அவரை நம்ம முன்மாதிரியா வைத்துக்கொள்ளணும். அவர் எப்படி சகிச்சாரு எல்லா காரியத்தையும்? ஆண்டவர் அன்பை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. நம்ம அன்பா இருக்கணும். ஒரு கன்னத்துல அரைஞ்சா மறு கன்னத்தை காட்டுன்னு சொல்றது அன்பு தான். அந்த அன்பு நம்ம செலுத்துகிறவர்களா காணப்படும் போது நம்ம நீதிமான்களா எண்ணப்படுவோம். யோபும் அப்படிதான். தன் வாழ்க்கையில அவன் வந்து எதுக்குமே நமக்கு பிசாசு சோதனை இருக்கு, பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவன் வந்து வேற முடிவு எடுக்கல. ஆண்டவரை தான் வைராக்கியமா பிடிச்சான். அதே போல நோவாவும் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஆண்டவரை பத்தி சொன்னாரு. இந்த மாதிரி அழிவு வருதுன்னு சொன்னாரு. ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சாரு. அந்த கீழ்ப்படிஞ்சு அவங்க வந்து ஆண்டவரை உறுதியா பிடிக்க போய் தான் அவங்க குடும்பங்கள் எல்லாம் பேழைக்குள்ள வச்சு பாதுகாக்கப்பட்டது. அவங்களுடைய சந்ததிகளா தான் நம்ம இப்ப இருக்கிறோம். அந்த நேரத்துல அவரும் மீறுதலா இருந்தாச்சுன்னா நம்ம மனித குலமே கிடையாது பார்த்துக்கோங்க. ஆனா ஆண்டவர் அவரை தெரிஞ்சிருக்கிறார். கிருபை அவர் மேல இருந்திருக்கு. அவர் நீதிமான்களாய் ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். நம்ம இப்படி காரியங்கள்ல நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரை முதலாவது தேடணும். ஆண்டவர் நமக்கு முதலிடம் அவருக்கு கொடுக்கிறவர்களா காணப்படணும். அறியாத ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவரை பத்தி தெரியாத ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க மனசாட்சியின்படி அவங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு. ஆனா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் நம்ம சுவிசேஷம் சொல்லணும். ஆனா மெய் தேவனை அவங்க வணங்காம இருக்கிறதே பாவம் தான். அவங்களுக்கு ஒரு நியாயத்தை ஆண்டவர் வச்சிருப்பார். நம்ம வந்து அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவரோட சுவிசேஷம் சொல்லணும். எல்லா பக்கமும் போய் சுவிசேஷம் சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அப்படிப்பட்டவர்களா ஒவ்வொருத்தரும் காணப்படுவோம். நம்முடைய இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். கொடுக்கிறத பத்தி ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம கொடுக்கிறவர்களா காணப்படணும். அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு. நம்ம பிறருக்கு கொடுக்கிறவர்களா காணப்படணும். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதனாலே நமக்கு திரும்ப அளக்கப்படும். நம்ம வந்து உற்சாகமா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. பிறருக்கு உதவி செய்யும் பொழுது மனப்பூர்வமா செய்யணும். தங்களுக்கு நம்ம உதவி செய்யறோன்னு வச்சுக்கோங்களேன், வேண்டா வெறுப்பா ஒரு காரியம் செய்யும் பொழுது இப்படிதான் அவர் செஞ்சாரு, அதனால தான் அந்த காரியம் நடக்காம போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உற்சாகமா கொடுக்கணும். நம்ம எல்லா காரியத்தையும் செய்யும் பொழுது உற்சாகமா கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நம்ம கொடுக்கிறவர்களா காணப்படணும். நம்ம கொடுக்கும் பொழுது தான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த ஒரு வெளியில சொல்லுவாங்க, தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காரியத்தை தான் ஆண்டவர் இந்த வேதத்துல சொல்லியிருக்கார். இதுல இருந்து தான் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம கொடுக்கிறவர்களா காணப்படணும். நம்ம நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சத்திலையும் நம்ம கொடுக்கிறவர்களா காணப்படணும். ஒரு ஏழை விதவை இருந்தா, அவ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, எல்லாருமே ஆஸ்தியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தாங்க. அந்த ஏழை விதவை வந்து தனக்கு இருக்கிறத எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக கொடுத்தா. அந்த ஏழை விதவை தான் அவர்ட்ட இருந்தது ஒரு காசு தான். அந்த ஒரு காசையும் ஆண்டவர் கொடுத்துட்டா. அந்த ஒரு காசையும் ஆண்டவர் கொடுத்த உடனே அதிகமா கொடுத்தது யாருன்னு சொன்ன உடனே ஆண்டவர் வந்து இந்த ஏழை விதவை தான் சொன்னாரு. இவ தான் தன்கிட்ட இருக்க எல்லாவற்றையும் கொடுக்கிறவரா இருக்கு. அப்படி மனப்பூர்வமா நம்ம கொடுக்கிறவர்களா காணப்படுவோம். அப்படி கொடுக்கும்போது தான் நம்ம நீதிமான்களா எண்ணப்படுவோம். நம்ம கொடுக்கிறவர்கள் நம்ம நீதிமான்களா எண்ணப்படுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. நம்ம கொடுக்கிறவர்களா ஆண்டவர் நம்மளை வைப்பாராக. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களை மன்னிக்கிறவர்களா காணப்படணும். ஆண்டவர் நம்ம நிறைய காரியங்கள்ல மன்னிக்கிறதுல தான் நமக்கு குறைகள் அதிகமா இருக்கு. ஒருத்தர் ஒரு காரியத்தை சொல்லியாச்சுன்னா அதை நம்ம வந்து அதை நினைச்சு அவங்க மனதுல வைத்து அதை திரும்ப திரும்ப அதை யோசிச்சுட்டே இருப்போம். அந்த காரியத்தை வச்சு நம்ம இது பண்ணிட்டு இருப்போம். நம்ம அந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் எப்படி சிலுவையில மன்னித்தார். அவங்க சிலுவையில அறைந்தாங்க.
அப்பவும் பாருங்க, இவங்களுக்காக பிதாவே இவர்களுக்கு மன்னியுங்கள், இவங்க செய்து இன்னிருந்துட்டு அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்லி அவங்களுக்காக பரிந்து பேசினார். அப்படிப்பட்ட அன்பை தான் ஆண்டவர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாரு. அப்படி நம்ம இருக்கணும். நம்ம வந்து மன்னிக்கிறவர்களா இருக்கணும். அந்த குணங்கள் ஆண்டவர்ட்ட இருந்து நம்மட்ட வரணும். ஆண்டவர் நம்ம சொல்றாரு, மன்னிக்கிறவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மன்னிக்கிறவர்களாக காணப்படணும். அப்போ தான் நமக்கு பரலோக ராஜ்யத்தில் நமக்கு இடம் கிடைக்கும். நம்முடைய நீதிமான்களை எண்ணப்படும்போது தான் ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் எழுதப்படும். ஆண்டவர் நிறைய காரியங்கள் நமக்கு இந்த வேதத்தில் கற்றுத் தந்திருக்கிறாரு. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க இரக்கம் பெறுவார்கள். நம்ம இரக்கம் உள்ளவர்களாக காணப்படணும். ஆண்டவர் மனதுருகிற தெய்வமாக இருந்தார். அவர் ஊழிய காரியங்களில் பார்த்தீங்கன்னா 3.5 வருஷம் தான் ஊழியம் பண்ணார். அந்த ஊழிய காரியங்களில் சமாரியா தேசத்தில் இருந்து யூதேவா தேசம் எல்லா பக்கமும் சுற்றி திரிந்தார். வியாதி உள்ளவர்கள் மேலே மனதுருகினார். நமக்கு அந்த மனதுருக்கம் இருக்கா நம்ம யோசித்து பார்க்கணும். ஒரு கஷ்டப்படுறாங்கங்கிறத நம்ம ஒரு மனதுருக்கத்தில் பார்க்கணும். நம்ம வேலை, நம்ம பிரச்சனை, நம்ம காரியங்கள்னு சொல்லி நம்ம ஓடக்கூடாது. அந்த நேரத்தில் ஆண்டவரோட மனதுருக்கம் நம்மகிட்ட வேணும். அப்படிதான் அவர் மனதுருகினார். அவர் அந்த பலவீனமாக இருக்கவங்க தொட்டவுடனே சுகம் கிடைச்சிது. நம்மளும் ஆண்டவர்கிட்ட வந்தால் பரிசுத்த ஆவியாக நம்ம வரும்பொழுது ஆண்டவர் நிறைய வரங்களை தருகிறவராக இருக்கிறார். அந்த வரங்களாக நம்மகிட்ட இருக்கும்போது இப்போ வியாதியஸ்தர்கள் சுகம் பெறுவாங்க. நீங்கள் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க, சுகம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி காரியங்களாக நம்ம நீதிமான்களாக மாற்றப்படும் பொழுது, நம்ம உத்தமர்களாக மாற்றப்படும் பொழுது நம்மகிட்ட காணப்படும். அப்போ ஆண்டவர் வேதத்தில் சொன்ன காரியங்களை நம்ம உணர்ந்து நம்ம செயல்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு வரங்களை தருகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை நம்ம மூலமாக செய்கிறவராக இருக்கிறார். நான் சாட்சி சொன்னோம் பார்த்தீங்களா, ஆண்டவருக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது நம்மளை கொண்டு ஆண்டவர் அநேகருக்கு பயன்படுத்துகிறவர்களாக காணப்படுவார். நம்ம கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிப்பார். நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அதே மாதிரி ஆண்டவர் நம்ம நினைக்கணும். ஆண்டவர் நம்ம மறந்துட்டோம்னா உங்கள் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம மெய் தேவனை மறக்கக்கூடாது. அனுதினமும் நம்ம அவரை சமூகத்தில் அவரை முன்பு வைத்துக்கொள்ளணும். கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி தாவீது தன்னுடைய எல்லா காரியத்தையும் சொல்லுகிறார். தாவீது சாதாரண ஒரு ஆடு மேய்த்தவர் தான். அவருக்கு அவ்வளோ ஒரு விசுவாசம் ஆண்டவர் மேலே இருந்தது. அவர் ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது அந்த ஆடுகளை கொல்றதுக்கு சில நேரம் கரடி சிங்கங்கள் வரும்பொழுது அதில் ஆண்டவர் நல்லா பயிற்சி வச்சார் தாவீதை. அவர் அந்த ஆடுகளும் சிங்கத்தையும் அவர் ஜெயிச்சு ஆண்டவரோட இருக்கும்போது ஜெயிச்சார். அதே மாதிரி தான் அந்த நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை, கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு ஆளே இல்லை. அப்போ தான் அவர் அந்த சிங்கத்து மூலமாகவும் கரடி மூலமாகவும் பயிற்சி எடுத்ததுனால கோலியாத்தை சரியாக ஜெயிக்கிறவர்களாக காணப்பட்டார். அப்போ ஆண்டவரோட நம்ம நெருங்கி இருக்கும் பொழுது சில காரியங்கள் போராட்டங்கள் வரும்பொழுது நம்மளை அதை பயிற்சி வைக்கிறவர்களாக அவர் காணப்படுகிறாரு. நம்ம அது வந்து நமக்கு ஒரு சோதனை, ஒரு கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அது நம்ம ஒரு பயிற்சியாக நினச்சி அதில் நம்ம ஆண்டவர் முன்பாக வச்சு செயல்படும் பொழுது பெரிய காரியங்களையும் செய்வார். அப்படி தான் தாவீது வந்து ஆண்டவர் பெரிய ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். அப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருவாராக. எந்த பிரச்சனைகளோ, எந்த போராட்டங்களோ, எந்த மன கசப்புகளோ இருந்தாலும் ஆண்டவரை முதலாவது நம்ம வைத்துக்கொள்வோம். ஆண்டவரை துதிப்போம். தாவீது அநேக நேரத்தில் அநேக பிரச்சனைகள், அவர் இல்லாத பிரச்சனைகளே கிடையாது. சொந்த மகனால் பிரச்சனை, அவங்க மாமனாரால் பிரச்சனை, பக்கத்தில் உள்ள அரசனார பிரச்சனை. ஆனாலும் அந்த நேரத்தில் அவர் சோர்ந்து போகாமல் ஆண்டவரை துதிச்சாரு. அவர் கடைசி வரை 100 வயசு வரை அவர் ராஜா தான். 100 வயசு வரை ராஜா தான். யாருமே அசைக்க முடியல. இன்றும் அவரோட காரியத்தை குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் இன்று நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நம்முடைய ஒரே காரியம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சமூகத்தில் எல்லா காரியத்தையும் அவரிடத்துல சொல்லுவோம். அவரை முதன்மையாக நம்ம பிடித்து கொள்வோம். அப்போ தான் நம்ம நீதிமான்களை எண்ணப்படுவோம். நீதிமான்களை எண்ணப்படும் பொழுது நமக்கு அநேக காரியங்கள் ஆண்டவர் சொல்லுவார். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. கர்த்தர் நீதிமான் தம்முடைய ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். நம்ம எல்லாருமே அவருடைய ஊழியக்காரங்க தான். ஆண்டவரை நம்ம பிடிச்சு நீதிமானாக காணப்படும் பொழுது அவர் ஊழியக்காரங்களாக இருக்கிறோம். அவர் எல்லாரையும் நீதிமான்களாக அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார்.
போராட்டங்களோ எந்த மன கசப்புகளோ இருந்தாலும் ஆண்டவரை முதலாவது நம்ம வைத்துக்கொள்வோம். ஆண்டவரை துதிப்போம். தாவீது அநேக நேரத்தில் அநேக பிரச்சனைகள், அவர் இல்லாத பிரச்சனைகளே கிடையாது. சொந்த மகனால பிரச்சனை, அவங்க மாமனாரால பிரச்சனை, பக்கத்தில் உள்ள அரசனார பிரச்சனை. ஆனாலும் அந்த நேரத்தில் அவர் சோர்ந்து போகாம ஆண்டவரை துதிச்சாரு. அவர் கடைசி வரை 100 வயசு வரை அவர் ராஜா தான். 100 வயசு வரை ராஜா தான். யாருமே அசைக்க முடியல. இன்றும் அவரோட காரியத்தை குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் இன்று நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நம்முடைய ஒரே காரியம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சமூகத்தில் எல்லா காரியத்தையும் அவரிடத்துல சொல்லுவோம். அவரை முதன்மையாக நம்ம பிடித்து கொள்வோம். அப்போ தான் நம்ம நீதிமான்களை எண்ணப்படுவோம். நீதிமான்களை எண்ணப்படும் பொழுது நமக்கு அநேக காரியங்கள் ஆண்டவர் சொல்லுவார். சங்கீதம் 34 அதிகாரம் 22 வசனம். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. கர்த்தர் நீதிமான் தம்முடைய ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். நம்ம எல்லாருமே அவருடைய ஊழியக்காரங்க தான். ஆண்டவரை நம்ம பிடிச்சு நீதிமானாக காணப்படும் பொழுது அவர் ஊழியக்காரங்களாக இருக்கிறோம். அவர் எல்லாரையும் நீதிமான்களாக அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். தமது ஊழியக்காரன் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 20வது வசனம், அவருடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. நம்ம நீதிமான்களோட எலும்புகளை எல்லாவற்றையும் என்ன காப்பாற்றுகிறார். நமக்கு பலவீனம், சோர்வு, பிரச்சனைகள், பாடுகள் இருக்கும்போது எல்லா காரியத்தையும் அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நம்ம பலவீனத்தெல்லாம் அவர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன். அவர் அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் ஊழியக்காரர்களாக நம்ம ஒவ்வொருவரும் மாறும்போது, சிசிகளாக நம்ம மாறும் பொழுது அவர் நமக்கு சுகம் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம சுகத்தை விரும்புகிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட அநேக ஊழியக்காரங்க பலவீனமாக இருக்காங்க. எல்லாம் சத்துருக்களின் போராட்டம் தான், சத்துருக்களின் கிரியைகள் தான். ஆனாலும் நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவங்க ஆத்மாவை, அவங்க சரீரத்தை ஆண்டவர் மீட்டு கொள்கிறார். நம்ம ஜெபிக்கிறவர்களாக காணப்படணும். நம்ம ஆண்டவர் இரத்தத்தால் கழுவப்பட்டு நம்ம நீதிமான்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு இந்த மாதிரி காரியங்களை நமக்கு செய்கிற வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறேன் இயேசப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எப்படி நீதிமானாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் இந்த நேரத்தில் பார்த்தோம் ராஜா. நோவா காலத்தில் ஆண்டவரே நீ நீதிமானாய் அவங்கள வைத்தீங்கப்பா. ஆண்டவரே, அதன் மூலமாக அநேகர் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் அப்பா ரட்சிக்கப்பட்டாங்கப்பா. எல்லாரும் அதன் மூலமாக நாங்கள் சந்ததிகளாக உருவானோம் ராஜா. அப்படிப்பட்ட நீதிமானாய் நாங்கள் காணப்பட ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்குறோம் அப்படி சமூகத்தில் இயேசப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அதே போல் யோபுக்கு எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ நிந்தைகள் இருந்தது ராஜா. ஆனாலும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நீர்தான் மெய்யான தேவன் சொல்லி தன் சரீரம் அப்பா முழுவதும் வேதனையாலையும் அப்பா தன் சரீரம் முழுவதும் அப்பா குஷ்டரோகத்தினால இருக்கும் பொழுது ஆண்டவரே உண்மையே பற்றி கொண்டதுனால ஆண்டவரே எல்லா காரியத்தையும் ரெட்டிப்பாக திரும்ப கொடுத்தீங்களே சப்பா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் முதலாவது உம்மை தேடுகிறவர்களாக இங்கே வந்திருக்கிறாங்க ராஜா. ஆண்டவரே, நீங்கள் அவங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அவங்க என்னென்ன காரியங்களில் ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் அந்த நேரத்தில் வேண்டுதல் செய்கிறாங்களோ அதிலெல்லாம் ஒரு ரெட்டிப்பான நன்மைகளை நீங்கள் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அந்த நோவா குடும்பத்தை நீங்கள் பேழையில் வைத்து காத்தது போல அங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாக்கும்படியாக செபிக்கிறோம். அவங்க சந்ததியாய் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறேன் ஏசப்பா. உங்களுடைய இரத்தத்தால் நாங்கள் கழுவப்பட்டு நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் ராஜா. இந்த நேரத்தில் அந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் நீதிமான்களாக ஒவ்வொரு மாற்றப்பட்டிருக்கிறோம் ராஜா. உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு, அன்பு ஒவ்வொரு மேலையும் அப்பா நீங்கள் பொழிந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறேன் ஏசப்பா. அநேக ஆசீர்வாதத்தை கொடுங்க ஏசப்பா. யாரெல்லாம் பலவீனத்தில் இருக்காங்களோ, யாரெல்லாம் சோர்வில் இருக்காங்களோ, யாரெல்லாம் பிரச்சனைகளை இருக்காங்களோ உமக்கு தெரியும் ராஜா. மனிதன முகத்தை பார்க்கிறார் ராஜா. நீங்கள் இங்கே இருதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கீங்க ராஜா. இருதயத்தின் தேவைகளை சந்திக்கிற தேவன் நீங்க ஏசப்பா. நீங்க பார்த்து அப்பா அவங்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா. அற்புதத்தை செய்கிற தேவன் நீங்க ஏசப்பா. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த அக்கினிமதியின் ஊழியத்தின் மூலமாக இங்க வந்திருக்க ஒருவரும் வெறுமையா போகக்கூடாது. என்ன பாரத்தோடு வந்திருக்காங்களோ, எந்த கஷ்டத்தோடு வந்திருக்காங்களோ அந்த கஷ்டம் நிந்தைகள்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்க ஒன்றும் இல்லை ராஜா. உம்முடைய கிருபை, உம்முடைய அப்பா பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல உலகவாய்
அந்த இடத்துல நீங்க அசைவாடி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்க ஒவ்வொருவர் மேலையும் ஆண்டவரே உம்முடைய கிருபை தயவா இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, அக்கினியை போட வந்தேன் இப்போதை பற்றி எரிகிறது என்று அப்பா வேதத்திலே சொல்லி இருக்கிறது ராஜா. ஒவ்வொரு மேலேயும் அக்கினியை நீங்க போட்டு அவங்களை நீதிமான்களாய் மாற்றி ஆண்டவரே நீங்க பரிசுத்தப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த பரிசுத்தவான்கள் அப்பா, அந்த நீதிவான்கள் ஆண்டவரே வெளியில சென்று அப்பா நீதி உள்ளவர்களாய் காணப்படணும் ராஜா. தன் குடும்பத்தில் உள்ள காரியங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் பெற கர்த்தர் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே பிள்ளைகள் மூலம் பிரச்சனையா, ஆண்டவரே பக்கத்து வீட்டுக்காரங்க மூலம் பிரச்சனையா, ஆண்டவரே எந்த காரியத்தினால் அவங்க வருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்று முதல் ஆண்டவரே இந்த நேரத்துல இந்த நிமிஷத்துல நீங்க மாட்டி விட்டதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. அநேகர் ஆண்டவரே ஆண்டவரே போலீஸ் கேஸ்லயும் அப்பா நீதிமன்றத்துல எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே தேவைகளை சந்திங்க ஏசப்பா. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்க நீதிமான்கள் எங்கப்பட்ட அவங்க தேவைகளை சந்திங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம். அற்புதத்தை அடையாளத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கீங்க. அன்று இஸ்ரவேல் மக்களை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்தீங்களே ஏசப்பா. செங்கடலை பிளந்து ஆண்டவரே அவங்களை வழிகளை திறந்து கர்த்தாவே அவங்க எதிரிகளை அந்த கடல்ல மூழ்கடித்தீங்களாப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, இவங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருக்கள் கிரியைகள் எல்லாம் இந்த நேரத்துல கடல்களை மூழ்கடிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஹல்லேலூயா. வேலையடைத்த ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்யுங்கப்பா. உம்முடைய ஆவி வாழ்ந்த கரங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகம் கொடுக்க போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே எல்லாரையும் தேற்றதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் சந்திங்க கர்த்தாவை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருவரும் வெறுமையாய் திரும்ப கூடாதப்பா. ஒருவரும் வெறுமையாய் திரும்ப கூடாது. ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே. நீங்க அவங்களுக்கு என்ன தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க ஏசப்பா. நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொருவரையும் கூட இருந்து நீங்க பயங்கரமான காரியத்தை செய்ய போற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய தயவுள்ள கரம், உம்முடைய அன்புள்ள கரம் ஒவ்வொரு மேலே இறங்குவதாகப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவங்க மனதில் உள்ள வேதனைகளை நீங்க அறிந்திருக்கீங்க ஏசப்பா. ஸ்தோத்தரிக்கிறப்பா. வேதனைகளை எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ஏசப்பா. அண்ணா உம்முடைய சமூகத்துல கண்ணீர் விட்டு ஜெபித்து போகும் பொழுது ஆண்டவரே நீங்க கழிப்பு சந்த அப்பா துக்கத்தை மாற்றினீங்களப்பா. அதே போல ஒவ்வொரு துக்கத்தையும் ஒவ்வொரு கண்ணீரையும் நீங்க மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இதோ எதிர்பார்ப்போட வந்திருக்கிறவங்க எல்லாம் அப்ப வெறுமையாய் திரும்பி போக கூடாது ராஜா. அப்படி சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் தாமே நீங்க விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிசாசின் கிரியைகள் பொல்லாத வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நேரத்துல வெளியேறும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே பிசாசுக்கு எதிர்த்து நின்னுங்கள், அவன் ஓடி போவான் என்று சொல்லியிருக்கீங்க. அப்படிப்பட்ட பலனை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுக்க போற தயவுக்காக அவங்க நன்றி செலுத்துகிறோம். இன்று முதல் அவங்க நீதிமான்கள், இன்ற நேரத்துல முதல் அவங்க நீதிமான்களா எண்ணப்படுறாங்கப்பா. நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்கும், அதில் இருந்து நான் அவங்களை விடுவிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்க. என்ன துன்பமா இருந்தாலும் என்ன காரியமா இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி அப்பா நீங்க எல்லாத்திலிருந்து விடுதலை கொடுத்து அவங்க சுபத்திரமாய் பாதுகாக்க போற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. அடியனை மறைத்து நீங்க பேசினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாமுக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து ஜெபத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். வந்திருக்க ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் வந்திருக்க ஒருவரும் அக்கினிமதியின் ஊழியத்தின் சார்பாக உங்களை அவரையும் வரவேற்கிறேன். ஆண்டவரை அதிக அற்புதங்களை அடையாளத்தை நமக்கு செஞ்சுருக்காங்க. நம்ம ஆண்டவரை விசுவாசிப்போம், நீதிமான்களை எண்ணப்படுவோம். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் கண்களை மூடி நம்ம அக்கினிமதில் ஜெப ஊழியருக்காக யாவரும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவருடைய சுகத்திற்காக நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். அன்புள்ள இயேசப்பா, இந்த வேளையில் இந்த அக்கினிமதில் ஊழியருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா.
என் நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் நீங்கள் ஒருமனப்பட்டு கூடிய வேளை கேட்கிறீர்களோ நான் அருளி செய்வேன் சொன்ன தெய்வம். ஆமென். ஸ்தோத்திரம். ஏசப்பா, இந்த வேளையில உங்களுடைய ஊழியக்கார பிள்ளைகளை நீங்க தொட்டு, நீங்க கரம் தொட்டு நீங்க ஆசீர்வதிங்கப்பா, நீங்க ஆசீர்வதிங்கப்பா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி இருக்கிறார் ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய விசுவாசத்தின்படி, உங்களுடைய விசுவாச வசனத்தின்படி ஆண்டவரே, உங்களுடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவர், உங்களுடைய கிருபையினாலே உங்களுடைய பிள்ளைகளை முடிசூட்டி நீங்க ஆசீர்வதிங்கப்பா. வருகிற மாதத்திலே ஆண்டவரே அவர்கள் குடும்பமாக வந்து இந்த இடத்திலே சோதர ஜபங்களை ஏறலுக்கு தகான கிருபை நீ தரப்போவதற்காக துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவரும் அல்லவரும் நீதி நியாயம் நிறைந்தவருமாய் இருக்கிற படியினாலே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுக்கு பரிபூரண சுகத்தை நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி 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 ஏசப்பா. ஏசப்பா, இந்த வேளையிலும் கூட சுவாமி இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்துல தந்து ஜபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு பாவங்களிலிருந்து நீர் விடுதலை கொடுங்கப்பா. வியாதியோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நீர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரோடும் நீங்க பேசினபடினாலே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பாடல் வேலையை நீங்க ஆசீர்வத்து தந்தீங்கப்பா. ஜெப வேலையை நீங்க ஆசீர்வத்து தந்தீங்கப்பா. துதி வேலையை எங்களுக்கு ஆசீர்வத்து தந்தீங்கப்பா. இந்த செய்தி வேலையை நீர் எங்களுக்கு பரத்திலிருந்து தந்தீரே, அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. குயவனாகிய உங்களுடைய கையிலே களிமண்ணாகிய எங்களை நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய சித்தம், உங்களுடைய திட்டம், உங்களுடைய தீர்மானம் என்னிலே எங்களிலே நீங்க உதவி செய்யுங்கப்பா. நீங்க ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா.